அதேதான் உங்க விஷயத்திலயும் நடக்குது. நான் நானா தான் இருப்பேன். ஆனா நாங்க உண்மையா இருக்கணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஆனா அது எதுலயுமே நாங்க ஜெயிச்சிரல. கிறிஸ்டியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். நான் பாதையில வந்தவன் தான். கண்டிப்பா இவன் இதுல வெற்றி பெறுவான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டதுல இருந்து எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி சரி, வாங்க போகலாம். நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ ரொம்ப கூச்சப்படுற, அது தேவையே இல்ல. உன்னோட தைரியமான சம்பவத்தை பத்தி ஏதாவது சொல்லு. நான் உனக்கு எப்பவும் ஒரு நல்ல நண்பனா கடமைப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஆனா நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அடேங்கப்பா, என்ன ஒரு எளிமையான பதில். ஏக்கத்தின் சகதிய தாண்டி போயிருக்கான். பெரிய விஷயம். அப்புறம் அவமானத்தின் பள்ளத்தாக்க கூட. அங்க நிறைய பேர் கடுப்பாயிடுவாங்க. மனக்கசப்பின் அரண்மனையில இருந்தும் நாங்க தப்பிச்சு வந்தோம். வெறும் வெகு சிலர் மட்டும்தான் அந்த இடத்தை தாண்டி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல நானும் ஒருத்தன். நான் உங்க கால்ல விழணும் போல இருக்கே. ஓ, நான் அப்போலியன் கூட சண்டை போட்டேன் தெரியுமா? ஓ, அப்படின்னா நீதான் உயர்ந்தவன் இல்லையா? இதுவரைக்கும் நான் சந்திச்சதுலயே சரியான முட்டாள் நீதான். என்ன ஆச்சரியமா? அவ்வளவு சுலபத்துல உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? இதுல இருந்து சுலபத்துல உங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா இதோட அமைப்பு அப்படி. இங்க பாரு, என்ன நம்பினதை விட நீங்க 2 பேரும் உங்க தற்பெருமைய பத்தி அதிகமா பேசினதாலதான் இங்க வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்க. இங்க இருந்து போக விடுங்க. உன்னை நினைச்ச பாவமா இருக்கு. உன் மனைவிட்ட கூட உன்னால பேச முடியாது. அவ விதவையாக போறா.